தேவைப்படுகிறே இன்றைக்கு இயேசு வாழ்ந்தார் செபையில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக ஆமீன் அமர்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆமீன் வைத்திருங்கள் என்று சொல்ல தலைப்பிட செய்தி கேட்டிருப்பீங்க. அநேக காரியங்களை கேட்டிருப்பீங்க. நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த தினத்திலும் அது என்னுடைய முயற்சியை காணும்படிக்கு வந்திருப்பீங்க. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நான் புதிதாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு காத்துக்கொள். இதையெல்லாம் காத்துக்கொள்ள வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வசனம் மூலமாக தரிசனங்கள் மூலமாக என்னுடைய சாட்சி மூலமாக எங்களுடைய சபையில் உள்ள சாட்சிகள் மூலமாக எங்களுடைய ஊழிய ஊழியக்கார பிள்ளைகள் சாட்சி மூலமாக நான் உங்களுக்கு உறுதியாக உண்மையான வழிகாட்டுதலை காட்டலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை கேட்கும்படிக்கு தொடர்ந்து இந்த காத்துக்கொள் என்கிற வேத வசனத்தில் முதல் வசனத்தை நாம் படிக்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவரை தொடான். அப்போ இது நல்லா நீங்க அந்த வசனத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு கொடுக்கிற தலைப்பு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த தொடர் செய்தி அந்த செய்தி ஓட போகுது. இதில் நீங்க முதலாவதாக அடிஸ்தானமாய் கேட்கிற வசனத்தை நீங்க வைத்துக் கொள்ளணும். காத்துக்கொள். எதெல்லாம் காத்துக்கொள்ள போறீங்க? முதல்ல இந்த வசனத்தோட சத்தியம், ஒரு மனிதன் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். தன்னைத்தான் காத்துக்கொள்ளும் முதல் பகுதி, முதல் காரியம் நான் சொல்லுவது தன்னைத்தான ஒரு மனுஷன் அவனை காத்துக்கொள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆமீன். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். தன்னைத்தான் காத்துக்கொள்கிறவன் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லுது. தேவனால் பிறந்த தன்னை காக்கிறான். ஒன்றாவது ஆமி இந்த ரெண்டும் செய்யறதுனால அவனை பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் 3 வார்த்தை, 2 வார்த்தை. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். 2வது என்ன செய்ய ஆமீன் அவன் அறிந்திருக்கிற மனுஷன் அவன் தன்னை காக்கிறான். கிறிஸ்துக்குள் பிறந்தவன், கிறிஸ்துக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துடைய அன்பை பெற்றவன், கிறிஸ்துக்கு வழிகாட்டுவன் வந்தவன், கிறிஸ்துவன் அறிந்தவன், அவன் தன்னைத்தான் காத்துக் கொள்வான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவனை காத்துக் கொள்கிறவனை என்ன தொடான்? பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கையாரு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. வெச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இந்த பொல்லாத கிரிய பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், முறுமுறுப்புகள், எரிச்சல்கள், மாமன் இந்த உலகத்துக்குள்ள இந்த கிரியைகள், அதாவது பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத அலைக்கழிப்பான போஜன பதார்த்தங்கள், அழைப்பதற்குரிய ஆமீன் இந்த பானம் பண்ணுகிற பானத்தின் அதாவது மதுபானங்கள், இப்படி மோசமான கிரிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டோருக்கு பயந்தவர்கள் அவர் அவருடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவனை காத்து கொள்வான்
எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று பார்க்கத்தா இன்னும் பாருங்க. ஆமீன். நம்ம அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனாக உருவெடுக்கும் போது, ஒரு மனுஷி ஒரு மனுஷியாக உருவெடுக்கும் போது, பிறக்கும் போது பூமியில ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவர் பரிசுத்தவானாய் பிறக்கிறான். ஆமீன். அப்படியான பைபிள் சொல்லுதா? ஒரு மனுஷி உலகத்தில் பிறக்கும் போது ஆமீன் பாவம் இல்லாதவர்களால் பிறக்கிறான். ஆனா பாவம் யார் செய்திருக்கிறார்? தன் தாயும் தகப்பனும் செய்திருக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க? தாய் தகப்பனும் பாவம் செய்தவங்க, ஆனா பிள்ளைகள் பாவம் செய்யல. ஆமீன். ஆனா அங்க வேத வசனம் தெளிவுபடுத்துவதா? அங்கதான் முக்கியம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு நான் வாசித்திருக்கிறேன். நீங்க வாசித்திருக்கிறீர்களா? ஆமீன். ஆனா இயேசு மட்டும்தான் பரிசுத்தமானாய் பிறந்தவர். ஆமை பரிசுத்தாவியாலே கற்பந்தரிக்கப்பட்டவோ அவர்தான் இயேசு உலகத்துக்கு ரட்சகராயும் வர முடிந்தது. ஆமீன். அப்போ உலகத்துல இயேசுதான் தெய்வம், அது உண்மை 100%. ஆமீன். அப்ப கிறிஸ்துவோட வேத வசனத்தின்படி, கிறிஸ்துவ வேத மார்க்கத்தின்படி, கர்த்தருடைய சத்திய வசனத்தின்படி அதை படித்து வாசித்து உண்டு புசித்து குடித்து திருப்தியாகி அவன் அவரை வார்த்தையில் நடந்து தானே காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஆமீன் 1 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தெய்வ பிள்ளை ஒரு தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பு தெரிந்து கொள்ளப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அதே விதத்தில் பிறக்கும் போது நான் பாவத்தில் பிறந்தேன் என்று அதே ஆசாரியர்கள் கூட சொல்லி இருக்கிறாங்க. அவன் இயேசு அற்புதத்தை பார்த்து ஒரு மனுஷன் ஒரு ஆசாரியன் சொல்றான், அந்த மனுஷனை பார்த்து, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு வேதம் போதிக்கலாமா என்று ஒரு ஆசாரியன் கேட்டதை கிறிஸ்து அங்க வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். புதிய பாடலை வாசிக்க முடியும். ஆமீன். பாவத்தில் பிறந்தவன் பாவத்திலே வாழ்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்களை வேத வசனங்களை வெளிச்சமாக சத்தியமாக ஆதாரமாக நாம் பார்க்கும்போது இவையெல்லாம் நான் சொன்னது அனைத்துமே வேத வசனமாய் இருக்கிறது. நான் வார்த்தைக்கு மாறான ஒரு காரியம் இந்த நாவிலிருந்து கற்று பேச என்ன வைப்பதில்லை. பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமீன். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். அதான் வார்த்தை. அவன் பாவம் செய்ய மாட்டான். அவருக்கு தேவனால் பிறந்தவன். அவன் தேவனால் பிறந்தவன் என்ன? கிறிஸ்துக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட்டவன். தேவனால் பிறந்தவன் கிறிஸ்துக்குள்ள வளர்க்கப்படக்கிறவன். அப்ப யார் முதல்ல பரிசுத்தவானாய் காத்து தாயின் தோப்புடன் தன்னை பரிசுத்தவானாய் காத்து கொண்டால் தனக்கு பிறக்கிற பிள்ளைகளும் பரிசுத்தவானாய் இருக்கிறார்கள், பரிசுத்தவாட்டிகளாய் இருக்கிறார்கள். அது இந்த வேத வசனத்தில் அநேக சத்தியங்களை அநேக ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். ஒரு தாய் தோப்புறம் பாவம் செய்யலா இருந்தா அந்த பிள்ளைய பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆமீன். தாய் தகப்பன் தாய் முதல்ல என்ன செய்யணும்? பரிசுத்தவாட்டியா இருக்கணும். நான் அடிக்கடி இங்க செவவில் காமெடி விடுறது உண்டு. காமெடி தவறு, காமெடி அடிக்கக்கூடாது பைபிள் சொல்லி இருக்கு. உண்மைதான். என்ன காமெடின்னா, அடுப்பு பத்தாம இருந்தாலும் அந்த பெண்ணு தான் சரியில்லைன்னு சொல்லுவோம். என் சகோதரி மாதிரி
மழை நேரத்தில் விறகு கஷ்டமாக இருக்கும். அங்கே நிறைய தேவைப்படும். எங்களுக்கு சாப்பாடு ஆக்குறது எல்லாமே விறகுல தான். கேஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சமைக்கிற அளவுக்கு ஊழியத்துக்கு வருமானம் பத்தாது. அடுப்பு இருக்கு, கேஸ் எல்லாமே இருக்கு. அதில் ஒரு நாள் ஒரு சிலிண்டர் காலியாகும். ஞாயிற்றுக்கிழமை 6:30 சமையல் பண்ணி முடியும். அந்த அளவுக்கு வருமானம் அங்கே வர்றது கிடையாது. ஆகவே வேறு அங்கே எரிப்போம். ஏமா சகோதரிமார் சொல்லுவாங்க, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள், பாஸ்டர் விரவு எரிக்க மாட்டேங்குது, பச்சை விரவா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஏமா நீ எங்க சொல்றீங்க? அந்த காலத்தில் கண்ணகியை பாருங்கன்னு சொல்லுவேன், பத்திரிகளை பாருங்க அப்படின்பேன். பச்சை விறகு ஒரு கதையில எல்லாம் எனக்கு அம்மா பாட்டு சொல்லி கொடுத்தது. என்ன பச்சை வாழைத்தண்டு, பச்சை பத்திரி, 4 நாள் பத்தி எரியட்டும் பச்சை வாழை தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை மரம் பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. அப்போ நீ யாரு? பத்திரி உண்மையோட இருந்தால் தான் இப்போ பத்தும். பச்சை விரவா இருந்தாலும் நனைஞ்ச விரவா இருந்தாலும் நீ நிறையாத பாவி, நனைஞ்ச பாவி அப்படின்லாம் நம்ம பிள்ளை கதை விடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் கதை விடுறதும் தான். ஆனாலும் வசனத்தின்படி கதை விட கற்றுக்கணும். ஆமேன். என்ன பார்க்குறீங்க? ஆமேன். வெளியாக்காரு நீதான்மா அப்படின்பேன். பச்சை விரவை எடுத்து போய் எரியும், ஈஸ்வர நாமத்தில் எரிங்கு அப்படின்னு. ஆண்டவரே எரிஞ்சிருக்குமா? இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றிலும் பூரணமாய் இதுவரைக்கும் கிரியை செய்த காரணம் தன்னைத்தான் காக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு உண்மையான காரியம். அவங்க ஒரு மனுஷன் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்ளணும். பிறந்த நாளிலிருந்து ஆமேன் அவன் பரிசுத்தவானா தான் ஒரு பிறக்கப்படுறான். அவன் நல்லவனாவது கெட்டவனாவது அனைவரும் படமொழிகளை சொல்லுவாங்க. தன் தாய் தப்ப வளர்ப்பதான் அவன் கெட்டவனாகிறான், நல்லவனாகிறான். அது உண்மையை பொய்யோ நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அது மெய்யென்று சொல்ல எனக்கு அதிகாரம் கிடையாது. இதை கேட்கிற தேவைப்படுகளையும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஒரு பிள்ளைய வளர்த்து இருக்கும்போது நல்ல கிரியைகளை செய்து தானும் செய்து நல்ல கிரியைகளை வழிகாட்டி கொடுக்கணும். அமைத்து எவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யார். அப்போ நீங்க இந்த வருஷத்துக்கு சத்தியத்தை அனைவர் வேறுவிதமா பிரசவம் பண்ணுவாங்க. பாவத்துக்கு மரத்துக்கு நீதிக்கு படத்து ஞானசிதாரத்தை கோட்படுத்தி பேசுவாங்க. மறுபிறவியை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமீன். அவன் ஆண்டவருக்குள்ள பிறந்தவன் வசனம் நிறைய இருக்காது. நாம் பார்த்தோம், நிறைய வசனங்கள் இருக்குது. ஆமீன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரால பிறந்தவன், கிறிஸ்துக்குள்ள பிறந்தவன், கிறிஸ்துவ சேர்த்துக் கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துக்குள்ள ஞானத்தை ஒப்பத்துக்குள்ள வந்தவன் அவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான்னா அவன் பாவத்தை விட்டா மனம் திருப்பி இருக்கிறான். மனம் திருப்பினவ இனி பாவம் செய்ய மாட்டான். அதுதான் இந்த சீசன் சொல்றான். அப்போ 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்தவனும் எவனும் பாவம் செய்வதில்லை. ஆண்டவரால பிறந்தவன். அவர் ஒரு மனுஷன் பிறக்கும் போது கற்பத்தில் கர்த்த தெரிந்து கொண்டிருக்கிறார், கற்பத்தை கண்டிருக்கிறார், கற்பத்தை உண்மைக்கப்பட்டவர் கத்து. அப்ப எல்லா பிள்ளைகளும் உலகத்தில் பிறக்கும் போது அவன் நல்லவராக தான் பிறக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் வசனங்களை சுழத்தி பார்க்கும்போது என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படியே வசனம் வருது. என்ன வசனிக்க சொல்றீங்க? எப்படிதான் இந்த முடிவெடுப்பது பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. நீ ஞானம் வரும்போது ஆமீன் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். எப்ப ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம்.
இதை யார் கற்றுக் கொடுக்கணும்? பெற்றோர் தான் கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறத இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறத கற்றுக் கொடுக்கறது இல்லை. அங்க பாரு, ஓ யுக்டா இருக்கு, ஆடுது, பியாய குறித்து கற்றுக் கொடுக்குறாங்க. பேய் எங்க இருக்கு, திருடங்க இருக்கான். ஆண்டோர் நீ தப்பு பண்ணக்கூட ஆண்டோர் பார்த்துட்டு இருக்காரு, இயேசப்பா பார்த்துட்டு இருக்காரு. அவரு என்ன திட்டுவார், அவரு இப்படி சொல்லியிருக்கா, விவசாயம் சொல்லியிருக்கா, நீ செய்த நல்லதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிள்ளை கேட்கணும். நீங்க தப்பு பண்ணி போய் அந்த புள்ள திரும்பி கேட்பான். எப்படி கேட்பான் தெரியுமா? அம்மா நீ எனக்கு சொன்ன வசதி இப்படி சொல்லியிருக்கு, நீ இதை செய்யா? இப்படிப்பட்ட குடும்பம் தான் தன்னை காத்துக்கொள்கிற குடும்பம். அந்த குடும்பம் இணை வைக்கப்பட்டு போகாது. எவ்வளவு தன்னை காக்கலாம். அவன் கிறிஸ்துவ பிறந்திருக்க முதல்ல பெற்றோர் பிறந்திருக்கணும், தாய் தகப்பனம் பிறந்திருக்கணும். அப்போதான் உனக்கு பிறந்த பிள்ளையும் பாவம் செய்யாதபடிக்கு வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லிக்கல. ஏதாவது பிள்ளைக்கு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. நான் இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், இவ்வளவு மகிமையா நடந்துட்டு இருக்கிறேன். நான் இல்லையாண்டு நான் செய்த தப்பா சரியாட்டும். என் பிள்ளைகளை எப்படி எப்ப நான் பாதுகாக்க முடியும்? என் பிள்ளைகள் எனக்கு முன்ன பர்ஃபெக்ட். நான் பார்த்துருக்கிறேன். இப்பெல்லாம் டாட்டா கட்டுறது பிள்ளைகள் உங்களுக்கு முன்ன டாட்டா ஆகிட்டு, உங்க பின்னால இருந்துக்கிட்டு அவங்க டாட்டா ஆட்டுவாங்க. நான் பைக்கில் போக பார்ப்பேன், பையன் இங்கே நிற்பாங்க, இங்க இருக்க இப்படி டாட்டா டாட்டா. இப்பெல்லாம் இப்ப கை கால்களை கீழே இப்படி கை போட்டு பிள்ளைகள் இருக்கு. பெண் பிள்ளைகள் டாட்டா காட்டுறாங்க இப்படி, ஆயிரத்தை கொண்டு போறான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அநியாயம். இது பெற்றோர் தெரியும். தன் பிள்ளையா எனக்கு புள்ள தலை குறிஞ்சி இருக்கு, கைமட்டை இப்படி ஆடிட்டு இருக்கு. பாருங்க, பக்கத்து வீட்டுல பையன் அங்க காத்து கீழே இருப்பான். ஸ்கூலுக்கு போற நேரம் பார்த்து புள்ள சொல்லுது, அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன். நீ நினைப்ப என்ன பாசம், உனக்க பாசத்துல புள்ள அம்மான்னு சத்தம் போட்டு கூப்பிடுற. பக்கத்து வீட்டுக்கார பையன் நான் அவன் கிளம்பும் போது அவனும் கிளம்பணும். சில பையன் அப்படிதான். அந்த புள்ள கேட்கணுமா வீட்டை இருந்துக்கிட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன். உடனே இவங்க அப்படியாக்க. இது பெற்றோரும் தெரியணும். நம்ம கண்ணுக்கு முன்ன பிள்ளை இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தோணும். தன்னை காத்துக்கொள்ளணும்னா தெய்வ ஞானம் இருந்தா யாரும் புள்ள தொடர முடியாது. எல்லாம் ஏமாத்து உண்மையா இருக்கு. நீ நான் எனக்கு சாட்சிய நிறைய சொல்லுவேன். ஆமேன். ஒரு நாள் ஒரு சகோதரி ஏட்ட வந்து கேட்டாங்க, அற்புதம் இருந்துச்சு. நிறைய காரியெல்லாம் அவங்க குடும்பத்தில் அற்புதம் இருந்துச்சு. கடைசி சொன்னாங்க, என் பிள்ளை இந்த அளவு படிப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ படிக்கவே ஏன்? ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே எங்க குடும்பம் நடந்திருக்கு, என் பிள்ளைய வாழ்க்கையில மட்டும் இது நடக்கலையே பார்த்து ஏன் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், ஆமேன் ஆமேன் சரிமா பார்ப்போம் யோசிப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவரே இப்படி இந்த அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது, மக்களே நீ சொன்ன வெளிப்பாடெல்லாம் சரிதான், அவன் ஒரு பெண்ணுக்கு அடிமையாயிட்டான்ப்பா அப்படின்னு. அந்த தாயார்கிட்ட உங்க பிள்ளைக்கு ஏதாவது நேரடி கேட்கவும் முடியாது, ஊழியக்கால நிலைமை அவங்களுக்கு தெரியாது. உங்க பிள்ளை யாருக்கே பழக்கம் உண்டா பார்த்தீங்களாமா அவனு கேட்டேன். அவன் படிப்புல கவனம் செலுத்தல, அவனுக்கு கவனம் புள்ள அந்த பிள்ளைக்கு மேல போயிடுச்சு. இந்த நிலைமை அடைய வேண்டிய பிள்ளைங்க நிலைமை அவனுடைய கவனம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. அதுல படிப்பு பாதிக்கப்பட்டது. அப்ப நான் கேட்டேன், நீங்க பாத்தீங்களாமா அப்படின்னு கேட்டேன்.
இல்லைப்பா அப்படியே நல்ல பிள்ளை, என் பிள்ளையா எப்படி உண்மையான பிள்ளை தெரியுமா, என் பிள்ளை அப்படி தங்க கட்டி தலை நிமிர்ந்து பிள்ளைகளை பார்க்கவே மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் அவங்க நீங்க சொன்ன காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இல்லைம்மா ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட இவன் தொடர்பு கொண்டு இருக்கான், அதனாலதான் உன்னை படிப்பு பாதியிலே இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, மேன்மை காண முடியலன்னு சொன்னேன் வெளிப்படையாகவே. அவங்க இல்லை பார்த்துன்னே அப்படியே அடிச்சு பேசிட்டு போயிட்டாங்க. போயிட்டு என்ன முறுமுறுத்து இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வேதனையா இருந்துச்சு, ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஆனா அந்த பையனுக்கு முன்ன விஷயம் கேட்டு இருந்தேன். அவன் பார்த்துக்கிட்டே என்ன இப்படியே பார்த்தான். மக்கா நீ எப்படி என்ன தீர்த்துட்டா, ஒரு விசுவாச குடும்பம் விசுவாசம் நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு நான் மனசுட்டு நினச்சிக்கிட்டேன். யாரையும் சொல்ல முடியாது, பிரச்சனையும் வந்துடும் குடும்பத்துக்குள்ள. சுபாபாசராக குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிட்டான்னு வரும். அவன் வீட்டுக்கு போனோன்னு நான் அவன்கிட்ட கேட்கல, அவன் வழக்கு எடுத்துக்கிட்டு நான் அங்கிளை பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய்க்கு எடுத்துட்டு பார்த்து சொல்லுங்க, நான் விரும்புகிற பொண்ணு நல்லவளா கெட்டவளா சொல்லுங்க. இதே வார்த்தை அந்த பையன் கேட்கலாம். நீ உங்க அம்மாட்ட சொல், ஏன்டா இந்த மாதிரி பண்ற, உன் படிப்பு இங்கேதான் போயிடுச்சு எனக்கு தெரியும். ஆமீன். மனதில் பாதிக்கப்பட்டு போராயிட்டா அந்த பொண்ணுகளை ஏமாற்றிட்டான். ஆமா படிப்பு விட்டான், படிப்பு சின்ன பின்னமாச்சு பொண்ணே நினைச்சிருந்துச்சு. இப்படிப்பட்ட வாக்கு தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியல. இந்த அநேக குடும்ப ஆசீர்வாதம் புலமாக போய்கொண்டு இருக்கிறது. ஆமேன். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிற 1 18 வருஷம் தேவனால் பிறந்த தேவனும் பாவம் செய்ய மாட்டேன், தேவனால் பிறந்தவற்றை காக்கிறான், பொல்லாங்கெல்லாம் தொடான். பொல்லாங்க தொட முடியாது. பொல்லாத கிரியைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஏமாற்றுகிற பொல்லாத கிரியைக்குள்ள அமர்ந்துட மாட்டாங்க. ஒரு ஜெபிக்கிற பிள்ளை, துதிக்கிற பிள்ளை, தன்னைத்தானே காத்து கொள்ளுகிற பிள்ளை, வசனத்தின்படி நடத்தப்படுகிற பிள்ளை, வசனத்தின்படி பெற்றோர் நடந்து பெற்றோர் காத்துக்கொள்ளும் பிள்ளைகள் இப்படி இருக்க செய்ய மாட்டாங்க. தேசத்தை ஓடனை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த உடைகள் கேட்ட ஓடனை வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிற பிள்ளைகள் அவ்வளோ பாட்டு நம்பிக்கை. கண்டு முன்ன பிள்ளை பெர்ஃபெக்டா இருந்துச்சு. பிள்ளைகளை எங்க விடணும் எங்க விடக்கூடாது தெரியவே கிடையாது. ஆட்டோட சேர்த்து ஆட்டோடைய ஒப்பந்தத்துக்குள்ள வளர்க்கப்படணும், ஆட்டோடைய பாதுகாப்புக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கணும். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய தன்னை பிள்ளைகளை காத்து கொடுக்கிற பிள்ளையோடு சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அதை பிரிக்க முடியாது. ஒரு சில போராட்டங்கள் வரும், சில பிள்ளைகள போடுவாங்க. ஆனால் எல்லாம் ஏற்ற நாள் வரும்போது தகர்த்தெறிந்து விட்டு ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி, அதனால படிப்பு ஆண்டவர் அவனுக்கு கூட சித்தமாக திட்டுவது நிறைவேறாதபடி வெட்ட விடவே மாட்டார். கையில தட்டி தவிர மகிமைப்படுத்திங்கன்னா அப்போ கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒரு மனுஷனை தான் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக்கொள்ள மாட்டான், தன்னை தீட்டுப்படுத்த விட்டு கொடுக்க மாட்டான். அவன் பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் இப்படிப்பட்ட கிரியை நிச்சயம் ஆவியில் தேவனுக்கு பிரியமுடா சுவாபங்கள் படிப்புற முழு கவனத்தை செலுத்தக்கூடிய இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் ஒரு காரியம் கலந்து தன் தாய் தகப்பன் முதலாவதாக ஆண்டோருக்குள்ள வாழுங்க. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும். நீங்க உங்களை காத்துக்கொ பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள நடத்துங்க, கிறிஸ்துக்குள்ள நடக்க வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் நல்ல வழி நடத்த கர்த்தர் கிரியை செய்வார். அப்போ இன்றைக்கு நீங்க இந்த கேட்ட வார்த்தையினால
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொட மாட்டான். விழுந்து போக போட பொல்லாங்கன்னா விழுந்து போக பண்ணுகிறவன், படிக்கிற பொண்ணு படிக்க விடாம தடை செய்கிறவன். ஆமீன். வேலை பார்க்கிற பிள்ளைகளை வேலை பார்க்க விடாம தடை பண்ணுகிறவன். ஆமீன் ஆமீன். இருக்கிற நன்மைகளை தாறுமாறாக்கிறவன், சக சுகத்தோடு விதத்தோடு ஆரோக்கியத்தோடு அவன் தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய வைத்து பாவத்தையும் சாபத்தையும் உண்டாக்கி சட்டத்தில் பாவத்துக்கு வியாதிகளையும் விரைவினை போடுகிறவன் அந்த பொல்லாத பீச தொட மாட்டான், தன்னை காத்து கொள்ளுகிறவனை. அல்லேலூயா. ஆமே. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை பேசி இருக்கிறார். முதல்ல காத்துக்கொள்ளுங்கிற தலைப்புல நீ முதல் இந்த அரை மணி நேரம் வார்த்தையில் கேட்டது, தன்னைத்தான் ஒரு மனுஷன் காத்துக்கொள்ளணும். உலகத்து கிரியைகள் உங்களையும் உங்க பிள்ளைகளும் தொடாதபடி வருஷத்து வார்த்தையில் நினைச்சிடுங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நாளைய தொடர்ந்து புதிய வசனத்தின் மூலம் கர்த்தர் வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உங்களை நாமும் மகிமைப்படுத்ததாக கர்த்தர் கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு அப்ப இறக்கம் செய்வாராக. எல்லாம் ஜெபிங்க, கண்களை மூடுங்க. 2 நிமிடம் நாம் ஜெபிக்க போய் எங்க பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகள் மொபைலுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு சகோதரத்தை இதயத்தை பதிவு கொடுத்து இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சகோதரத்தை தன்னுடைய இதயத்தை பதிவு கொடுத்து படிப்பில் முன்ன கவனம் செலுத்தாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. போத வஸ்துக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. சில கிரியைகள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவே நீர் எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தன்னைத்தானே எங்க பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு கரைபடாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளணும் அப்பா. அந்த கிருபையை நீர் வைத்துக் கொள்வீராக. பெற்றோராகிய இவர்களும் உங்களுடைய நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்க பிள்ளைகளுடைய நன்மைகளை காத்துக்கொள்ளத்தக்கதாக அவர்களை தங்காய் காத்துக்கொண்டு தன் பிள்ளைகளை காத்துக்கொள்ளத்தக்க வழிநடத்திற்கு நேராக நடத்தப்பட கேட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி கிறிஸ்துக்குள் ஆமீன் தன்னை காத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிரியை சொல்வீராக என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் அப்படி கிறிஸ்துக்குள் தன்னை காத்துக்கொள்ளாதபடிக்கு இவைக்கு போராடி கொண்டிருக்கிறார். இப்போதத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்நிய வல்லமின் நுகங்கள் உடைக்கப்படட்டும், மற்றவர கிரிகள் உடைக்கப்படட்டும், வெளிசுனை கருத்துக்கள் உடைக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய மேன்மைக்கு விரோதமாய் நன்மைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா முறுமுறுப்பு எரிச்சல் வன்கண் பொறாமை ஆவியும் இயேசுவின் ஆபத்தில் சேர்ந்து போவதாக. திருமண தடைகளை உண்டு பண்ணியிருக்கிறீர்கள். குழந்தை வைக்கத்துமாய் போராட கிரியைகள் இயேசுவின் ஆபத்து அழிக்கப்படுவதாக. நல்ல பிள்ளைகள் விடுதலை ஐஸ்வர்ய சாமனாய் மாறுபடிக்கு தன்னை தானே காத்துக்கொண்டு தன் பிள்ளைகளை காத்துக்கொள்ளத்தக்கதாக வழிநடத்தி தன்னை தாண்டி காத்துக்கொள்ள மட்டுமல்ல தன்னுடைய இருக்கிற பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளத்தக்கதாய் ஆயத்தப்படுத்தி காவல் காக்க மறக்காது என்று சொன்ன வார்த்தையின்படி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளத்தக்க கர்த்தர் இயேசு நாம் மட்டும் பயன்படுத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகள் நடத்தப்பட நிற்கிற நன்மையாய் நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எனது பிள்ளைகளை நாளை திருத்தம் வாங்க. கர்த்தருடைய வசனம் போல வார்த்தை கர்த்தருடைய கிருபையுள்ள மகிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாற முடியும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.